இங்க முத்துவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்னோட போனை திருடினது ரோகிணி தான் போனை திருடி இந்த பக்கம் வித்யா கிட்ட கொடுத்து அந்த வீடியோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க வித்யா கிட்ட போன முத்துவுமே இந்த போனை பத்தி விசாரிக்கிறாங்க. எதுக்காக ரோகிணி இந்த போனை திருடி உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் இந்த பக்கம் வித்யாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வித்யாவுமே இங்க பாருங்க, ரோகிணி எதை கொடுத்துட்டு இந்த வீடியோவை இந்த மாதிரி சிட்டின்னு ஒருத்தருக்கு சென்ட் பண்ண சொன்னா, நான் வீடியோவை சென்ட் பண்ண அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவுமே வந்து ரொம்பவே வந்து அந்த விஷயத்துல தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட முத்துவுமே, என்னாச்சு உங்களுக்கு ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப வித்யாவுமே, அதெல்லாம் எங்களோட பர்சனல் விஷயம், உங்களுக்கு என்ன வேணும் அதான் சொல்லிட்டால, போனை வந்து எடுத்தது ரோகிணி தான், ரோகிணி என்கிட்ட கொடுத்து சிட்டி அனுப்ப சொன்னா அனுப்பிட்டேன், மத்தபடி உங்க பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, தேவையில்லாம என் பிரச்சனைக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரி வித்யாவுமே அங்க இருந்து அமைச்சிடுறாங்க. அதே நேரத்துல முத்துவுமே டைரக்டா எங்க மீனா கிட்ட போயிட்டு, இங்க பாரு மீனா, இந்த மாதிரி சத்யாவோட வீடியோவை ரோகிணி தான் வந்து இந்த சிட்டி கிட்ட அனுப்ப சொல்லியிருக்காங்க, அப்படின்னா சிட்டிக்கு ரோகிணிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டா இங்க முத்து மீனா வந்து ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா ராஜாமணி அக்காமே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் மீனா கிட்ட, என்ன போக்காரமா, நீ நினைச்ச மாதிரி அந்த பணக்கார வீட்டோட டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கலான்னு பாத்தியா, அது நடக்க விட மாட்டேன், அவரோட சொந்தக்காரங்க ஒருத்தரை பிடிச்சி அவரு மூலமா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு சொந்தமாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுமே, என்ன இது, இந்த மாதிரி தேவையில்லாம அப்படி ஆர்டர் எல்லாம் மாத்த மாட்டாங்க, ஆல்ரெடி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ராஜாமணி அக்காவுமே, உனக்கு கொடுத்த அட்வான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவரே போன் பண்ணி கூப்பிட்டு வாங்குவார் பாரு, ஏன்னா அவரோட சொந்தக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு போல இருக்கு அவர்கிட்ட நான் பேசி இந்த மாதிரி நாங்க பக்காவா பண்ணி தருவோம், கம்மி ரேட்லயே பண்ணி தருவோம்னு சொல்லி உன்னோட ஆர்டரை என் பேருக்கு மாத்திக்கிட்டேன், இதே மாதிரி நீ வேற ஏதாவது பண்ணிட்டு இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ஆர்டருமே அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணி அக்காவும் மிரட்டுறாங்க. மிரட்டினது மட்டும் இல்லாம, இங்க பாரு, இனிமேல் பூ வைக்கிறியா பூ கட்டுறியா அந்த வேலையை மட்டும் பாத்துக்க, தேவையில்லாம இந்த டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாம் வந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல முத்துமே, என்னாச்சு மீனா, இது இப்படி பேசிட்டு போது, பேசாம இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி முத்து கேட்கிறாரு. ஆனா இந்த பக்கம் மீனாவுமே, அதெல்லாம் விடுங்க, நம்ம பேசிக்கலாம், நம்ம போற வழியில அந்த பணக்காரங்க வீட்டுக்கு மட்டும் போயிட்டு போயிருவோம், சப்போஸ் அவங்க ராஜாமணி அக்காக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் பண்ண நமக்கு எதுக்கு, அதை நம்ம அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி இங்க டைரக்டா முத்து மீனாவும் அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா போயிட்டு இருக்க வழியில இந்த விஷயத்தை எப்படி நம்ம டீல் பண்றது, சொல்ல போனா சத்யா கிட்ட சொன்னா சத்யா மூலமா எதுக்காக சிட்டி கிட்ட இந்த வீடியோ அனுப்புறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரம் சத்யா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சிட்டி கூடயும் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் மூலமா எதுக்காக ரோகிணி அந்த வீடியோவை சிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் முத்துவுமே சத்யா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்றாங்க. அதே நேரம் அந்த பணக்காரங்க வீட்டுக்கு போக அங்க போயிட்டு இந்த பக்கம், சார் என்னாச்சு சார், இந்த மாதிரி எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் நீங்க தரேன்னு சொல்லிட்டு நீங்க ராஜாமணி அக்கா கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அவருமே, இல்லமா நான் உனக்கு தான் தரலான் இருந்தேன், எனக்கு உன்னோட டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் ஒரு 2 வராங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ராஜாமணி அக்கா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எனக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் உன்னோட டெக்கரேஷன் வேணாம்லாம் சொல்ல மாட்டேமா, கண்டிப்பா உனக்கான ஒரு பகுதியை நான் தரேன், அவங்க ஒன் சைடு போட்டுக்கோங்க, சொல்ல போனா அந்த ஸ்டேஜ் ரொம்ப பெருசு, அந்த ஸ்டேஜோட பேக் சைடு ஃபுல்லா அவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க ஃப்ரண்ட் மட்டும் நல்லா பண்ணுங்க, ஏன்னா எனக்கு உங்களோட ஃப்ரண்ட் சைடு அந்த டெக்கரேஷன் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் மீனா கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு கரெக்டா அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தவருமே இந்த பக்கம் வந்து டைரக்டா மீனாவை கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் உள்ள வாங்கம்மா, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், அவங்க தான் எங்க ரிலேட்டிவ், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை உங்களோட டிசைனை பத்தி கொஞ்சம் பேசிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரையும் இந்த பக்கம் மீனா வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களுமே டைரக்டா, சரி ஓகே உங்களுக்கு நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்து ஒன்னா சேர்ந்து போயிட்டு இங்க சத்யாவை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம சத்யா கிட்ட இந்த பக்கம் முத்துவுமே, சத்யா உன்னோட வீடியோ சிட்டி கிட்ட தான் போயிருக்கு, அதுவும் ரோகிணி தான் மொபைல திருடி இங்க வித்யா மூலமா உன் வீடியோவை சிட்டிட்டு அமைச்சிருக்காங்க, ஆனா எதுக்காக அமைச்சாங்க அப்படின்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சிட்டி தான் பிளேஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை கண்டிப்பா ஒரு வழி ஆக்குறது தான், பட் இருந்தாலும் என்ன காரணத்துக்காக ரோகிணி இந்த விஷயத்தை திருடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். ஏன்னா இங்க ரோகிணி நிறைய விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளியில தெரியும்னா உன்னாலையும் உன் ஃப்ரெண்டாலையும் தான் முடியும். நீ எப்படியா உங்க ஃப்ரெண்ட பேசி இந்த பக்கம் ரோகிணி என்ன காரணத்துக்காக இந்த வீடியோ அமைச்சாங்க, அதனால எதனால இந்த மாதிரி வந்து பிளேஸ் ஆச்சு அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க, கண்டிப்பா வந்து அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனாவே இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சரி எதுக்கும் நம்ம அந்த பணக்காரங்களோட ரிலேட்டிவ் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே இந்த பக்கம் வந்து மீனா கிட்ட, இங்க பாருமா, ஆல்ரெடி நான் ராஜாமணி அக்காக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி எங்க சொந்தக்காரங்க நீங்க உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நல்ல அழகா இருக்கு, நீங்க டெக்கரேட்டிங் எல்லாம் பக்காவா பண்றீங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி பார்த்து பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது இங்க முத்துக்கு லைட்டா டவுட் ஆகுது. என்ன இது, இந்த குரல் வந்து அன்னைக்கு மனோஜ் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தான்ல, அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு போன ஏமாத்துக்காரன் அவனோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து டவுட் ஆகுறாரு. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே, சார் பேசாம நான் எங்களோட மாடல் எல்லாமே உங்ககிட்ட வந்து எடுத்து வந்து காட்டுட்டுங்களா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே கூட கொண்டு வந்து காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு எந்த மாடல் சொல்றீங்களோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த ரிலேட்டிவ்ஸ்மே, இங்க பாருமா, நான் ராஜாமணி அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், இப்ப அவங்க வீட்டுல தான் டெக்கரேஷன் காட்டுறதா சொல்லிருக்காங்க, நீ வேணா அங்க வா, அங்க வந்துட்டு உன்னோட டெக்கரேஷன் லைன் எல்லாம் காட்டு, எது பிடிச்சிருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு மீனாமே, எங்க அவங்க ராஜாமணி அக்கா வீட்டுல தான் இருக்காங்களா, இப்ப நம்ம அங்க போனோம்னா அவங்க யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க தான் அந்த பணத்தை ஏமாத்திட்டு போனவங்கன்னா நம்மளே உங்களை கையும் கொள்ளாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் முத்துவும் டெக்கரேஷன் அந்த மாடல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ராஜாமணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க.